தீபிகா வணக்கம். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் பேசியது என்ன என்பது குறித்து வெளியாக இருக்கிற தகவல். அதில் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து பல முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது நீட், தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும், நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று பெங்களூரு மெட்ரோவை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்றும், போதைப் பொருளை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும், கட்டமைப்பு தேவை என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய புவிசார் திட்டம் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். கடைமடை மாநிலங்களில் நீர் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். காவிரி விவகாரம் என்று வரும்போது கடைமடை மாநிலங்கள் என்பது தமிழ்நாடாக இருக்கிறது, புதுச்சேரியாக இருக்கிறது. இது போன்ற கடைமடை மாநிலங்களுடைய நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் என்பது 152 அடியாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். வரி விகிதத்தை பொறுத்தவரையில், அதாவது காவிரி விவகாரத்தில் கடைமடை மாநிலங்களுடைய நதிநீர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், காவிரி நீர் மேலாண்மை ஆணை உத்தரவு உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதே போன்று தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் தண்டனை இருக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை பொறுத்தவரையில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, தற்போது இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அப்படியே தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது தண்டனையாக இருக்கக்கூடாது, அது குறையக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தென் மாநில பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். கூட்டத்தில் தங்களுடைய மாநில பிரச்சனைகளை முதலமைச்சர் விஜய் முன்வைத்து பேசியிருக்கின்றார். முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையேயான உளவு தகவல்களை பகிர்வதன் மூலமாக போதைப் பொருள் ஒழிக்க முடியும் என்பதையும், அவர் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதையும் அவர் பேசியிருக்கின்றார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை அனுமதிக்க வேண்டும், நீட் என்பது விலக்கு, தமிழகத்திற்கு நீட்டில் விலக்கு அளிக்க வேண்டும் என்பதையும், மாநில ஒதுக்கீடு இடங்களுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு தமிழகத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போன்று சிறப்பு சலுகை கேட்கவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையே எங்களுக்கு தேவை, போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்து வலையமைப்பை உருவாக்கப்பட வேண்டும், உளவு தகவல்களை தொடர்பாக பகிர்வதன் மூலமாக போதைப் பொருள் என்பது முற்றிலுமாக ஒழிக்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். கர்நாடகாவின் பொம்மசந்திரா முதல் மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் அவர் பெங்களூரு மெட்ரோவை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும், இதனால் ஒசூர் மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கை இருக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வரி விகித நிர்ணயத்தில் மாநிலங்களுக்கான நெகிழ்வு தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், எங்களுக்கு சிறப்பு சலுகை நாங்கள் கேட்கவில்லை, அதே சமயத்தில் எங்களுக்கு சேர வேண்டிய உரிய அந்த நிதி பகிர்வு என்பது எந்தவித பாரபட்சம் இருக்கக்கூடாது என்றும், காவிரி நீர் மேலாண்மை ஆணை உரிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழக நலன் சார்ந்து பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள், இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது என்னவென்றால் காவிரி நீர் விவகாரம், அதே போன்று தொகுதி மறுவரையறை, இந்த இரண்டிலும் தமிழக முதலமைச்சர் எதை குறிப்பிட்டு பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் காவிரி நீர் விவகாரம் என்று வரும்போது கடைமடை மாநிலங்கள் நீர் உரிமை, முதலில் கடைமடை மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைமடை மாநிலங்களுடைய நீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், நீர் பிரச்சனை வரும்போது, நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது அது முல்லை பெரியாறாக இருக்கட்டும், காவிரி விவகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அந்த பேச்சின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாரிய காவிரி விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். அதே போன்று தொகுதி மறுவரை என்று வரும்போது தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, குறிப்பாக தமிழகம் தண்டிக்கப்படக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் விஜய் இந்த பேச்சின் மூலமாக மாநாட்டில் பேசும்போது முன்வைத்திருக்கிறார். நிதி பகிர்வில் நியாயமான நிதி பகிர்வு என்பது தேவை. கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நிறைவு பெற்றதை அடுத்து இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசி இருப்பது தொடர்பான என்னென்ன விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான்
மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசிய மிக முக்கியமான விடயங்கள் என்பது தமிழக நலன் சார்ந்து அமைந்திருக்கிறது. வரி விகித நிர்ணயத்தில் மாநிலங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநில பங்கு என்பது 30 விழுக்காடு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஜிஎஸ்டியை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு நீட் தேர்வு விலக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகம் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கும் நிலையில் அதை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அதே போன்று மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாநில சேர்க்கைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது என சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும். தமிழகத்திற்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது குறையாது என்பது குறித்து சட்டப்பூர்வமான அந்த உத்தரவாதம் என்பது எங்களுக்கு வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தின் தற்போது பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், காவிரி விவகாரமாக இருக்கட்டும், இவை பற்றி முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் தொகுதி மறுவரை என்று வரும்போது தன்னுடைய நிலைப்பாட்டில் முதலமைச்சர் விஜய் மாற்றம் தெரிவித்திருப்பதும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களவை மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே முதலமைச்சர் விஜயனுடைய முடிவு, தமிழக அரசினுடைய முடிவு பொறுத்தவரையில் நோ டீலிமிட்டேஷன் என்பதுதான் அவருடைய டீலிமிட்டேஷன் என்பதே தேவையில்லை. தற்போது இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை தான் தொடர வேண்டும். டீலிமிட்டேஷன் தேவையில்லை என்று தெரிவித்து வந்த நிலையில் அதில் மாற்றம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மக்களவையில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் பேசியிருப்பதன் மூலமாக ஏற்கனவே அவர் எடுத்த அந்த நிலைப்பாட்டில் சற்று மாறி இருப்பதாக தான் இந்த அவர் பேசியிருப்பதன் மூலமாக பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தவரையும் ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது நியாயமான தொகுதி மறுவரை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரை நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த நிலையில் தற்போது இந்த தொகுதி மறுவரை என்பது நியாயமான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற ஒரு கூற்றை அவர் முன்வைத்திருப்பது மூலமாக முந்தைய நிலைப்பாட்டில் சற்று மாறி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் எழுகிறது. அதுபோன்று தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு காலை 10:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் இப்போது அவர் அந்த மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்த வலையமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் போது போதைப் பொருள் என்பது முற்றிலுமாக தடுப்பதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் இதில் முன்வைத்திருக்கின்றார். கர்நாடகாவினுடைய பொம்மச்சந்திரா முதல் தமிழ்நாட்டின் ஒசூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்க வேண்டும். இந்த நீட்டிப்பு மெட்ரோ ரயிலை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்களுடைய நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும், அது புறந்தள்ளக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது போன்ற மிக முக்கியமான அவருடைய கூற்றுகள் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய மாநில நலன் சார்ந்த விடயங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் விஜய் தமிழக நலன் சார்ந்த சில விஷயங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பித்தும் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்தும் அதை பின்பற்ற கர்நாடக மறுத்து வரும் நிலையில்தான் காவிரி விவகாரம் குறித்தும் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரம் குறித்து பேசும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவை உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த மாநாட்டில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவை உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களுக்கு நிதி செலவின சுயாட்சி அதிகாரம் தேவை, நிதி செலவினங்களுக்கான சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதையும் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்றும் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும், மேலாண்மை ஆணை உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார்.
தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் புதிய யோசனையாக முன்வைத்திருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாநிலம் தமிழகம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழகத்திற்கான தேவையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் இந்த நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும். +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நீட் விலக்கு தேவை, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஒழுங்காற்று குழு தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை உரிய நேரத்தில் அதை பின்பற்ற வேண்டும். அதே போன்று தொகுதி மறுவரை வரும்போதுதான் அதனுடைய நிலைப்பாடு என்பது மாறி இருப்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே அவர் நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த மாநாட்டில் தொகுதி மறுவரை என்பது நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதை ஏற்கனவே திமுக கூறி வந்ததையே அவரும் தெரிவித்திருப்பதும் இதன் மூலமாக பார்க்கின்றோம். திமுக பொறுத்து ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நியாயமான தொகுதி மறுவரை என்ற கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் அதைதான் தற்போது முதலமைச்சர் விஜயும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம். கர்நாடகாவினுடைய அந்த பெங்களூரு மெட்ரோ ரயில் அது ஒசூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதும் அதனுடைய தேவை என்பது ஒசூர் மக்களுக்கு இருக்கும் நிலையில் அந்த ஒரு நிலைப்பாட்டை முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும் தொகுதி மறுவரையில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பது அவர் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு எம்பிக்கள் விகிதம் என்பது குறையக்கூடாது. மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை சட்டப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும். அதாவது எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அதற்கான உத்தரவாதம் உறுதியளிக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் கடைமடை மாநிலங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காவிரி விவகாரம் என்று வரும்போது தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் கடைமடை மாநிலங்களாக இருக்கின்றது. இந்த கடைமடை மாநிலங்களுக்கு காவிரி விவகாரம், நீர் விவகாரம், நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அதனால் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்க வேண்டும். நீட் தேர்வு பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றும் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிற நிலையில்தான் அதற்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் அவர் பேசியிருக்கிறார். வலுவான மாநிலங்களை உருவாக்கும் பொருட்டு ஆன்லைன் மருந்து விற்பனை மத்திய அரசு கடுமையாக ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்து பேசியிருக்கின்றார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவு உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதும் சகோதர மாநிலங்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். GST தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தினுடைய அந்த வரி பகிர்வு, தமிழகத்திற்கு வழங்கப்படக்கூடிய வரி பகிர்வு என்பது நியாயமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் இந்த வரி பகிர்வு என்பது அமைய வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது 30 விழுக்காடு இருக்கும் நிலையில்தான் தென் மாநிலங்களுக்கு உரிய முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம், அதே போன்று நிதி பகிர்வு என்பது இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது என்று கர்நாடக முதல்வருடைய கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக பதில் கொடுத்திருப்பதை இதன் மூலமாக பார்க்கின்றோம். நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்கள் ஒத்துழைப்பு தர முடியாது என்ற அடிப்படையில் ஏற்கனவே DK சிவகுமாருடைய பேச்செல்லாம் இருந்த நிலையில்தான் அதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த பதிலடியில் முதலில் கடைமடை மாநிலங்களான தமிழகத்திற்கு உரிமையை காக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுகளை உடனே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த கூட்டத்தில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் இருக்கும் நிலையில் அந்த முதலமைச்சருடைய இந்த காவிரி விவகாரம் தொடர்பான இந்த பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலில் நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது கடைமடை மாநிலங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தான் முதல் முக்கியத்துவம், காவிரி விவகாரம் தமிழகத்தில் தான் முதல் முக்கியத்துவம் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டில் கேரள முதலமைச்சர் சதீசன் கலந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் முல்லை பெரியார் அணை விவகாரம் குறித்தும் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் அதனுடைய நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். மிக முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதன் மூலமாக இந்த மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.
அது பல்வேறு விடயங்கள் ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் அவர்கள் மாநிலம் சார்ந்த விடயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதில் கர்நாடக தரப்பில் பேசும்போது காவிரி விவகாரத்தில் என்பது விட்டுக் கொடுக்க முடியாது, எங்களுடைய கர்நாடக உரிமை விட்டுக் கொடுக்க முடியாது என்றெல்லாம் பேசினார். அதற்கு முதலமைச்சர் விஜயம் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதே போன்று மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது 543ஆக நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அதாவது மாநிலங்களுக்கு இடையான தற்போது இடப்பகிர்வு முறை தொடர வேண்டும் என்றும், எதிர்வரும் மக்களவை பொது தேர்தல்களும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாநில சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டின் பலன் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வலியுறுத்தப்படுவதாக ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் நிலைப்பாடு எடுத்த நிலையில்தான் தற்போது இந்த கூட்டத்தில் பேசும்போது தொகுதி மறுவரை என்பது வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. தொகுதி மறுவரை என்பது நியாயமான முறையில் இருக்க வேண்டும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாத வகையிலும் அதற்கான முக்கியத்துவம் பாதிக்கப்படாத வகையிலும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய் நியாயமான தொகுதி மறுவரை என்று தற்போது சொல்லியிருப்பதன் மூலமும் அது விவாத பொருளாக மாறி இருப்பதையும் பார்க்கின்றோம். மற்றபடி ஏற்கனவே கூறியது போல மாநிலங்களுடைய நிதி பகிர்வு தன்னாட்சியை மதிக்க வேண்டும், தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டில் மிக முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று நடக்கக்கூடிய இந்த மாநாடு தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாநாடு என்பதோடு மட்டுமல்லாமல் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு முதல் முறையாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மாநாடு என்பதால் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் தமிழகம் சார்பாக முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அது இந்த கூட்டத்தை தொடர்ந்து இந்த மாநாட்டை தொடர்ந்து அதற்கு பிறகு தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. தென்மண்டல குழு கூட்டத்தின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். இது சுழற்சி முறையில் வருகின்ற ஒரு பொறுப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை என்பது முதலமைச்சர் விஜய்க்கு தமிழகத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தென்மண்டல குழு துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் தலைவராக அமித்ஷா இருக்கும் நிலையில் அது குறித்தும் அதிகாரிகள் முன்னிலையில் தீவிரமான பல்வேறு விடயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனைப்படியில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் அவர்கள் மாநில நலன் சார்ந்த விடயங்கள் குறித்தும் அவர்கள் மாநிலங்களுக்கான தேவை என்ன என்பது குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அப்போது தமிழகம் சார்பாக வரும்போது தமிழகம் சார்பாக முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அவர் பேசியது என்ன என்பது குறித்தும் வெளியாக இருக்கின்றது. அதில் போதைப் பொருள் தடுப்பில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவருடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. அந்த போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்து வலையமைப்பை ஒட்டுமொத்தமாக தென் மாநிலம் இணைந்த ஒரு வலையமைப்பை உருவாக்க வேண்டும். உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக போதைப் பொருள் குறித்து அந்த உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக போதைப் பொருள் ஒழிப்பு என்பது முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வென்ற மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ சதவிகிதம் நாடாளுமன்றத்தில் குறையாததை சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறையாது என்பதை நாடாளுமன்றத்தில் அது சட்டப்பூர்வ உத்தரவாதமாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இங்குதான் சிறிய முரண் காணப்படுகிறது. இதுவரை நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தின் போது நியாயமான தொகுதி மறுவரை கேட்டிருக்கிறார் என்பது இதுதான் திமுகவின் கோரிக்கையாக இருந்தது. அதை தாவேக அரசு விமர்சித்தார்கள். ஆனால் தற்போது அவர்களே அதே வழியில் தான் பின்பற்றுகிறார்கள், அதே கோரிக்கை தான் முன்வைத்திருக்கிறார் என்பதையும் இதில் சிறிய முரணாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்று தொகுதி மறுவரை குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய் அதைத் தொடர்ந்து காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து பேசிய காவிரி நதிநீர் பிரச்சனை, நீட் விவகாரம் குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் அதே போன்று தொகுதி மறுவரை குறித்தும் பேசியிருப்பதும் 4 மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு பெங்களூரு வரை வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் ஒசூர் வரை அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த பகுதி மக்கள் நலன் சார்ந்த அந்த கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த பல்வேறு விடயங்கள் மாநில நலன் சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் முன்வைத்தது பிறகு இந்த கூட்டம் என்பது முடிவடைந்திருக்கின்றது. இது 31வது தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு தான் 2022ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் அப்போது நடைபெற்றது. அதற்கு பிறகு 31வது மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றபடியாக தமிழகம் சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அதே போன்று அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள், அதிகாரிகளுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த மாநாடு தொடர்பாக மாநாட்டில் மாநிலம் சார்ந்து வரும்போது முதலமைச்சர் விஜய் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார்.
சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய இன்றைய அந்த பேச்சை பொறுத்தவரையில் முதலில் நீட் விலக்கு, நீட் என்பது தமிழகத்துக்கு தேவையில்லை, +2 மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக ஆன்லைன் மருந்து விற்பனை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். 2. மூன்றாவதாக நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதே போன்று காவிரி மேலாண்மை, காவிரி ஒழுங்காற்றுக்குழுடைய உத்தரவுகளை உரிய நேரத்தில் பின்பற்றப்பட வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். 3. நான்காவதாக போதைப் பொருள் குறித்து பேசியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கு இடையான கட்டமைப்பு தேவை, உளவு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு வலையமைப்பு உருவாக்க வேண்டும் என்பது குறித்து பேசியிருக்கிறார். 4. அடுத்ததாக மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு +2 மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நீட் என்று வரும்போது அந்த மாணவர் சேர்க்கை +2 மதிப்பின் அடிப்படையில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய புவிசார் திட்டம் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது என்பதையும் பேசியிருக்கிறார். அதே போன்று நதிநீர் என்று வரும்போது முதலில் கடைமடை மாநிலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தான் முதல் முக்கியத்துவம் என்று பேசியிருக்கிறார். இது குறித்து இதற்கு முன்னதாக பேசிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையில் கர்நாடகன் உரிமை என்றும் விட்டுக் கொடுக்க முடியாது, நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுக்கும் விதமாக அவருடைய பேச்சு என்பது காவிரி விவகாரம் குறித்து வரும்போது அமைந்திருக்கிறது. அதில் கடைமடை மாநிலங்களுக்கு தான் முக்கியத்துவம், அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம், காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதே போன்று கடைமடை மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்பதையும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு ஒரு பதிலடியாகவே முதலமைச்சர் விஜய் இது கொடுத்திருக்கிறார். அதே போன்று முல்லை பெரியார் அணை, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் அணை பொறுத்தவரையில் அதனுடைய நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்படியாக தற்போதைய சூழலில் மாநில நலன் சார்ந்த பல்வேறு முக்கியமான விடயங்கள் என்று வரும்போது அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தீபிகா.